العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أيدك بنصره وبالمؤمنين. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களின் தியாக வரலாறு பாகம் 2 பெருமானாரின் பேரக்குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவருடைய வரலாறை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கடைசியாக ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்து அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலத்திலும், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலும், உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலும், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலும் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக பங்களிப்பு செய்து ஒரு ஒழுக்கமான இளைஞராக, இளைஞர் சக்திக்கு ஒரு பெரும் தளபதியை போல் சையீத் ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் வர்ணிக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் அறிவோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது தம் அருமை தந்தை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 4ஆம் கலீஃபாவாக பொறுப்பேற்ற போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட அடிப்படையில் அவர்களுடைய பங்களிப்பை தந்தார்கள் என்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலக வரலாறிலேயே, உலக மக்களிலேயே அதிக செல்வாக்கு படைத்த ஒரு இல்லத்தில் ஆண் வாரிசாக, அதுவும் மூத்த வாரிசாக பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞர். பொதுவாக பணக்காரர்கள் வீட்டிலே பிறந்தாலோ அல்லது பணம் இல்லாவிட்டால் கூட செல்வாக்கு மிகுந்த வீட்டில் பிறந்தாலோ இயற்கையாகவே என்ன இருக்கும்? ரத்தத்தில் கொஞ்சம் கொழுப்பும் திமிரும் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த விதமான துர்குணங்களையும் பார்க்க முடியாத அளவிற்கு பேசினாலும் சரி, நடவடிக்கைகளிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நற்குணம் கொண்டவராகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு அந்த நற்குணத்தின் பிம்பம் இந்த உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது என்றால், தன்னுடைய தகப்பனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய உலகத்திற்கு ஒரே அதிபராக இருந்த போதும் கூட, குலஃபாவுர் ராஷிதீனின் கடைசி கலீஃபாவாக அறியப்பட்ட 4ஆம் கலீஃபாவாக அறியப்பட்டவராக தம்முடைய தந்தை இருந்த போதிலும், கலீஃபாவின் மகன் என்கிற ரீதியில் தம்மை எங்குமே அவர் அறிமுகப்படுத்தியதில்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் கடை தெருவுக்கு போகிறார் பொருளை வாங்குவதற்காக. அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி பொதுமக்களுக்கு ஒரு ரேட்டை போட்டு என்ன செய்கிறார்? வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பொருளை எல்லோரும் வாங்கி செல்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அதே பொருளை வாங்குவதற்காக அந்த கடைக்காரர் இடத்துல கேட்டபோது பார்த்தவுடன் தெரிந்து கொள்கிறார், இவர் பெருமானாரின் பேரப்பிள்ளை, அலி ரலியல்லாஹுடைய மகனார் என்று. உடனே என்ன செய்கிறார்? விலையை குறைத்து சொல்கிறார். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த விலைக்கு இந்த பொருள் கிடைக்காத. இல்ல, நீங்க அஹ்ல பைத், நீங்கள் யாரு? அஹ்ல பைத், நபியின் குடும்பத்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு போய் நான் எப்படி இந்த விலையை சொல்லுவேன்? எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லுவேன். நீ விலை கொடுத்து தந்தால் அது எனக்கு தர்மமாகிவிடும், தர்ம சொத்து நபியின் பரம்பரைக்கு கூடாது என்று தன்மானத்தோடு அங்கே பேசி, தான் நபியின் பேரப்பிள்ளை, அலியின் மகன் என்கிற எந்த அடையாளத்தையும் இந்த உலக விஷயத்திற்காக எங்குமே அவர் என்ன செய்யவில்லை, பயன்படுத்தியதாக எங்கும் நாம் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு ஒழுக்கமான புனிதமான வாழ்க்கையை மேற்கொண்டவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு சாதாரணமாக ஒரு வட்டச் செயலாளர் வீட்டில் பிள்ளையாக பிறந்து விட்டால், அதுவும் எழுத படிக்க தெரியாத தருதலையாக கூட வளர்ந்து விட்டால், வட்டச் செயலாளரின் பிள்ளை என்கிற ஒரே ஒரு இன்ஷியல் அவர்களுக்கு போதும். அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆள வந்த மன்னர்களை போல். ஒரு சின்ன நிர்வாகத்தின் மேனேஜிங் டைரக்டரின் மகனாக பிறந்து விட்டால் போதும், அந்த கம்பெனியில் வேலை பார்க்கிற எல்லோரும் இவனுக்கு அடிமை என்பதை போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். இந்தியா உட்பட
எங்கெல்லாம் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த மன்னர்களுக்கு அவப்பெயர் தேடி தந்தது பூரா அவர்கள் பெற்றெடுத்த வாரிசுகள். பெரும்பாலும் மன்னர்கள்லாம் யோக்கியமா தான் இருந்தான். பெரும்பாலும் மன்னர்கள் அயோக்கியம் இருந்தான். ஆனால் யோக்கியமாக இருந்த மன்னர்களுக்கு கூட அவப்பெயரை தேடி தந்தது யார்? அது யாராக இருக்கட்டும் சரி, உலகத்தையே எல்லா இடத்திலும் பிரபலமாக மன்னர்களாக பேசப்படக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு கூட சகோதரர்களே வளைகுடா நாடுகளில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை பொறுத்தவரைக்கும் கூட கொஞ்சம் தூய்மையாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டு வாரிசுகள், இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா புள்ள, இந்த குண்டாட்டி தரப்புல சம்பந்தப்பட்ட எவனோ ஒருத்த மச்சனோட தம்பி ஃப்ரெண்டுக்குள்ள இப்படி ஒரு சின்ன அறிமுகமும் அடையாளமும் கிடைத்து விட்டால் கூட என்ன நினைத்து விடுகிறார்கள்? நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி எந்த விதத்திலும் ஒரு பகட்டாக நடக்காமல், எந்த விதத்திலும் தம்மை தனிமைப்படுத்தி காட்டிக் கொள்ளாமல், மக்களோடு மக்களாய், குடிமக்களோடு குடிமக்களாய், பிரஜைகளோடு பிரஜைகளாய் வாழ்ந்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகவே ஹசன் இப்னு அலி தன் தந்தையின் ஆட்சி காலத்தில் திகழ்ந்தார். குறிப்பாக அலி ரலியல்லாஹு ஆட்சி காலமே சாதாரணமான ஆட்சி காலம் அல்ல. நெருப்பில் நடந்து கொண்டிருப்பதை போல், முட்களில் வைக்கப்படக்கூடிய சேலையை போல் இருந்தது அலி அவர்களுடைய ஆட்சி காலம். கடந்த உரையில் நாம் அதை விரிவாக அறிந்தோம். குறிப்பாக ஜமல் யுத்தம் ஹிஜ்ரி 36 ஆண்டு நடந்தது. சிஃபின் யுத்தம் 37ஆம் ஆண்டு நடந்தது. இந்த யுத்தங்களின் போது கூட முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் எதிராக போர் நடைபெற்ற போதும் கூட, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் எதிராக போர் நடைபெற்ற போது கூட தந்தைக்கு ஆதரவாக போர்க்களத்தில் தான் அவர் இறங்கினாரே தவிர யாருடைய ஒரு மானத்திற்கும் எதிராகவும், யாருடைய தன்மானத்திற்கும் ஒரு இழுக்கு ஏற்படும் விதத்தில் எந்த வார்த்தையும் யார் பயன்படுத்தவில்லை? ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தி பேசவே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இயற்கையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு இன்னொரு சிறப்பை கொடுத்திருந்தார்கள். எல்லா தோழர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பேர பிள்ளைகளுக்கு சிறப்பை வாக்களிக்கும் போது சேர்த்தே தான் சொன்னார்கள். யார? ஹசனையும் ஹுசைனையும் சேர்த்தே தான் சொன்னார்கள். சய்யிதா அஹ்லி ஷபாப், இவர்கள் சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர்கள், ரிஹானத்தைய என்னுடைய எனது இருதயத்திற்கு ஒப்பானவர்கள், எனக்கு வாச மலர்களை போன்றவர்கள் என்றெல்லாம் இருவரையும் சேர்த்தே சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக பிரத்யேகமாக ஹசன் ரலியல்லாஹு ஒரு சிறப்பை சொன்னார்கள். இது என்ன சொன்னாங்க? இன்ன இப்னி ஹாதா, இந்த என்னுடைய மகன். பேரப்பிள்ளையை செல்லமாக உரிமை என்கிற அடிப்படையில் மகன் என்று உழைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த என் பிள்ளை சையீத், இந்த என் பிள்ளை தலைவராக இருக்கும் போது யுஸ்லிஹு பிஹி பைனல் ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை அல்லாஹ் இந்த என் பிள்ளை மூலம் ஏற்படுத்துவார். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகளில் ஒன்று. நேற்றைய உரையில் நான் ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ வாழ்க்கை 23 வருடங்கள் என்பது கியாமத் நாள் வரை, கியாமத் நாளுக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வருடங்களாகத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகு நடைபெற்ற அத்தனை விஷயங்களை, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களை, எதிர்காலத்தில் நடைபெறப் போகிற அத்தனை விஷயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு பிரகாரம் தான் 1 2 3 என்று போய்கொண்டே இருக்கும். அப்படி ஹசன் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு என்ன சொன்னாங்க? இந்த என் பிள்ளையின் மூலம் அல்லாஹ் முஸ்லிம்களின் இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவான். இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பிரிவாகட்டும், முஆவியா ரலியல்லாஹு அவருடைய படையினர்களாகட்டும், இருவருக்கும் பொதுவாக மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் உள்ள இரண்டு பிரிவு என்று தான் சொல்லியிருக்கிறார். இதுதான் நம்ம கவனிக்கணும். என்னதான் அரசியல் ரீதியாக இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஆட்சி நடத்துகிற விஷயத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், புரிந்துணர்வில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும், இருவரும் இஸ்லாமியர்கள், இருவரும் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் படையிலும் கொல்லப்பட்டவர்களை ஷஹீதுகள் என்று தான் இமாம்கள் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையில் கொல்லப்பட்டவர்களையும் ஷஹீதுகள் என்று தான் உலமாக்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். எப்படி? என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பைனல் ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு இடையில் உள்ள இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில் இந்த என் பிள்ளை சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அப்போ இயற்கையாகவே இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனாலோ என்னவோ தெரியவில்லை, ஹசன் ரலியல்லாஹு அவருடைய போக்கு எப்பவுமே ஒரு மிதமான போக்கு, எப்பவுமே ஒரு சாந்தமான போக்கு. போர்க்களத்தில் எதிரிகளை சூரசம்ஹாரம் செய்யக்கூடிய அலிக்கு பிள்ளையாக பிறந்த போதும் கூட
ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் ஒரு அமைதியை விரும்பக்கூடியவராக, சாந்தியை விரும்பக்கூடியவராக, சமாதானத்தை விரும்பக்கூடியவராக, சமுதாய மக்களுக்கு மத்தியில் குறிப்பாக இஸ்லாமிய உம்மத் ஒருங்கிணைப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சத்தம் இல்லாமல் நடத்தி சென்றார்கள். பாருங்கள், அதை எப்போது ஆரம்பிக்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அந்த விஷயத்தை ஆரம்பித்தார்கள் ஹசன் ரலியல்லாஹு. அதுதான் பார்க்கணும். அதிலிருந்து பேசாதவர் ஹசன் ரலியல்லாஹு. ஹசன் ரலியல்லாஹு அவருடைய தனிப்பட்ட மைசாத்துகளை பற்றி வரும்போது அவரோடு வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், ஹசன் அதிர்ந்து பேச மாட்டார், ஹசன் சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டார். அதாவது அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த ஒருவர் சொல்கிறார், நான் என்னோடு வாழ்ந்த மக்களிலேயே யார் பேசும்போது இவர் அமைதியாக இருந்துவிடக் கூடாது, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் என்றால் ஹசனைத்தான் நினைப்பேன். பொதுவாக யாராவது பேசினால் இவன் பேசாமல் இருந்தால் நல்லது என்றுதான் நினைப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஹசன் பேசிக்கொண்டே இருந்தால் நன்றாக இருக்குமே, ஆனால் அவர் அதிகம் பேச மாட்டேன் என்கிறார். என்கிற அடிப்படையில் அதிகம் பேசாத ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாரின் பேரப்பிள்ளை என்கிற வட்டத்தில் வளர்ந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக்கின் ஆட்சி காலத்திலும் சரி, உமரின் ஆட்சி காலத்திலும் சரி, உஸ்மானின் ஆட்சி காலத்திலும் சரி, அஹ்லு பைத்தின் ஒரு சின்ன குழந்தையாக வளர்ந்த ஹசனை செல்ல பிள்ளையாகவே எல்லோரும் பார்த்தார்கள். ஆனால் அலியின் ஆட்சியில் தான், அலி அவர்களுடைய ஹிலாபத்தின் போதுதான் இந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்குள்ள ஆளுமை திறன் இந்த உலகம் பார்த்தது. அலியின் ஆட்சியின் போதுதான் இந்த ஹசன் அவர்களுக்கு இடையில் இருந்த உள்ளத்தில் இருந்த மதி நுட்பம் இந்த உலகத்திற்கு தெரிய வந்தது. ஆமாம் சகோதரர்களே, உலகத்தையே உலுக்கி போட்ட, உலகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களின் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய தீக்காயத்தை உண்டு பண்ணிய சிஃபின் யுத்தம் நடந்த போது முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற இந்த மாபெரும் போராட்டத்தின் போது கடைசி கட்டத்தில் போர் துவங்குவதற்கு இன்னும் ஒரு சில நேரங்கள், ஒரு சில மணித்துளிகள் இருக்கும் போது தந்தையை கூப்பிட்டு ஹசன் அவர்கள் பேசிய பேச்சு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இமாம் தபரி அவர்கள் தம்முடைய தாரீഖ் தபரி என்கிற நூலில் அற்புதமாக அதை வடித்துக் கொடுத்திருக்கிறார். ஆமாம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பைஅத்தை பெறுவதற்காக, முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் பைஅத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள், கடிதங்களை அனுப்புகிறார்கள், தம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறார்கள். எல்லாம் அனுப்பியும் ஒரு கட்டத்தில் எல்லா முயற்சிகளும் பலனளிக்காத சூழ்நிலையில் தாமே களத்தில் குதித்து படையை திரட்டி கொண்டு போகிறார். அமீர் சொல்லிவிட்டால் கிளம்புவதுதான் பைஅத் செய்தவர்களின் பண்பு. அமீர் சொல்லிவிட்டால் வீட்டில் தூங்குவது பைஅத் செய்தவர்களின் பண்பு அல்ல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் கிளம்பி வருகிறார். உபதேசம் என்பது ஊருக்கா? உபதேசம் என்பது ஊருக்கு மட்டுமா? ஊட்டுக்கும் என்பதை நிரூபித்தார் ஹசன் இப்னு அலி. ஹசன் இப்னு அலி நினைத்திருந்தால் தந்தை போகட்டும், படையினர் போகட்டும், நான் வீட்டில் இருக்கலாம் என்று இருந்திருக்கலாம். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திற்கு தந்தை அழைக்கும் போது தானும் அந்த படையில் இணைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் ஷாமை நோக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு படை திரட்டி சென்று கொண்டிருக்கும் போது நெருக்கமாக ரபுதா என்கிற இடத்தில் ஒரு ராணுவ முகாமை அமைக்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. படையினர்கள் ஓய்விலே இருந்து சூட்சுமங்களை, போர் மதிநுட்பங்களை, நுணுக்கங்களை, அது வியோகங்களை அவர்கள் அமைத்து நாளைய தினம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டிலும் எதிர்பார்ப்பிலும் இருந்து கொண்டிருக்கும் போது ரபுதா என்கிற இடத்தில் நிசப்தமான ஒரு இரவு நேரத்தில், இருள் சூழ இருந்த அந்த நேரத்தில் ஹசன் இப்னு அலி தனியாக தன்னுடைய தந்தையின் கூடாரத்திற்கு போகிறார். ஆமா, ராணுவத்திற்காக, போர்க்களத்திற்காக போனாலும் கூட, அமீருல் மூமினீனாகவே இருந்தாலும் கூட அங்கே அவர்களுக்கு தரப்பட்டது கூடாரம் தான். அந்த கூடாரத்திற்கு சென்று தந்தை இடத்தில் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? ரபுதா என்கிற இடத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை சந்திக்க வருகிறார். தந்தையை பார்த்தவுடன் அந்த தனையனின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. நாளைய தினம் நடக்கவிருக்கக்கூடிய விளைவுகளை நினைத்து மகன் அழுது கொண்டிருக்கிறார். மகனுடைய அழுகை பார்த்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு மகனை கேட்கிறார், மகனே எதற்காக அழுகிறாய்? என்ன காரணத்திற்காக நீ அழுகிறாய்? உடனே ஹசன் சொன்னார் தன்னுடைய தந்தையை பார்த்து. அதிர்ந்து பேச தெரியாத ஹசன் முதலாக தன்னுடைய தந்தையை எதிர்த்து பேசுகிறார். இதனால் வரைக்கும் சத்தம் போட்டு பேசி இருக்காத ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, யாரிடத்திலும் அதிர்ந்து பேசாத ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ராணுவ முகாம் அமைக்கப்பட்ட நேரத்தில், உலகமே இருளிலும் இருந்த நேரத்தில், படையினர்கள் எல்லாம் நாளைய தின போர்க்களத்திற்கு எதிர்பார்ப்போடு அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டு அழுத குடும்பம் அந்த குடும்பம். சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அஹ்லே பைத் என்பது நபியின் குடும்பத்தவர்கள் என்றால் நபியின் பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன நடந்துச்சப்போ? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே தன்னுடைய மகனிடத்தில், தன்னுடைய தந்தை இடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா?
தந்தையே உங்களுக்கு நான் ஒரு சில கட்டளைகளை இட்டேன், எனக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள் தந்தையே என்று சொல்லுகிறார். இது மரபுக்கு மாற்றமானது. இது மரபுக்கு மாற்றமானது. ஏவல் என்பது தகப்பனிடத்திலிருந்து போகும், அதை எடுத்துக்கொள்பவர் தான் தனையன். ஆனால் இங்கே மகன் என்ன சொல்லுகிறார்? வாப்பா தந்தையே உங்களுக்கு நான் ஒரு சில கட்டளை காரியங்களை செய்யும்படி கட்டளை இட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டீர்கள் தகப்பனாரே, என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள் தந்தையே என்று சொன்ன போது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்தில் ஆச்சரியம். நம்முடைய மகனா இப்படி நம்மிடத்திலே பேசுவது, நம்முடைய மகனா நம்மிடத்திலே பாருங்கள், தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்பார்கள், அதை எப்படி நிரூபித்தார் பாருங்கள். பெருமானாரின் காலத்தில் பெருமானாரின் முதுகிலும் வயிறிலும் ஏறி சவாரி செய்து விளையாட்டு பிள்ளையாகத்தான் வளர்ந்தார். ஆனால் காரியம் என்று வரும்போது எப்படி கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். இளைஞர்களே, இதை நீங்கள் படிப்படியாக பெற வேண்டும். இளைஞர்களே, இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படிப்படியாக பெற வேண்டும். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்பதை எடுத்துரைக்கக்கூடிய பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் உடன் பிறந்த அண்ணனாக இருந்தாலும் அநியாயம் செய்வதாக நீங்கள் உணர்கிறீர்களா, அதை பக்குவமான முறையில் சொல்லக்கூடிய துணிவும் ஆற்றலும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகள் நடந்தால் எனக்கு என்ன என்று ஊமை பொம்மைகளாக ஊமை சாத்தான்களாக நாம் இருக்கக்கூடாது. எந்த விஷயங்கள் முன்னால் நடந்தாலும் அது தவறா அது சரியா என்பதை பகுப்பாய்ந்து அதை திறனாய்வு செய்து அதில் ஒரு பகுத்தறிவு நுட்பத்தோடு அதை அணுகி அதை தீர விசாரித்து அதற்குரிய தீர்வை தரக்கூடிய அளவிற்கு ஆளுமை திறன் கொண்ட இளைஞர்களாக நாம் வர வேண்டும். பாருங்க, பாப்பாடத்துல பேசுற, அப்படியா என்னிடத்திலே நீ 3 விஷயங்களை கட்டளையிட்டாயா, என்ன மகனே அந்த 3 விஷயங்கள்? தந்தையாக இருப்பவர்களும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். மகன் கொஞ்சம் பேச ஆரம்பித்து விட்டால் தந்தைகளால் ஜீரணிக்க முடிவதில்லை. நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டே என்கிட்ட பேசுறான், நான் வாங்கி கொடுத்த பேண்ட்டுக்கு சட்டையை கூட சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பசங்க கம்ப்ளைண்ட் சில இளைஞர்கள் பேசுவதை பார்த்தால் கண்ணீர் வருகிறது. நான் வாங்கி கொடுத்த உள்ளாடையை போட்டுக்கிட்டு என்கிட்ட பேசுறான், அப்ப உள்ளாடையை கழட்டிக்கிட்டா பேசுற. என்ன தந்தைமார்களே, சிந்தனைகளை மாற்ற வேண்டும். அப்போ மகன் தோளுக்கு மேல் வளர்ந்தா தோழன் என்று சும்மாவா சொன்னார்கள்? அவனுக்கும் நன்மை தீமை தெரியும், அவனுக்கும் கருப்பது வெள்ளை எது என்று தெரியும். பிறக்கும் போது பால் குடித்துக் கொண்டிருக்கிற மகன் வளரும் போது பால் குடித்துக் கொண்டேவா இருப்பான்? அவனும் ஒரு நாள் டீ காபி குடிப்பான். தந்தை என்ன செய்யணும்? மனசுல வைக்கணும். அப்போ என்ன நடக்குது? தகப்பனார் மகனின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மகனுடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தை, உள்ளத்தின் கிடங்கில் இருந்த விஷயத்தை என்ன செய்கிறார்? அதாவது அணை உடைந்து தண்ணீர் வெளியே வருவதை போல் மகனை நீ கொட்டி என்று சொல்லுகிறார். உடனே ஹசன் அலி அவருக்கு சொல்லுகிறார்கள், தந்தையே ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? கலகக்காரர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொல்ல வரும்போது நான் உங்களிடத்திலே சொன்னேன், தகப்பனாரே நீங்கள் மதீனாவிற்குள் இருக்காதீர்கள் என்று சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு. யார் என்ன செஞ்சாலும் பழி உங்கள் மீது விடும். காரணம், அலி ரலியல்லாஹு என்பது ஒரு சாதாரண நபர் என்று நினைத்து விடாதீர்கள். அபூபக்கர் சித்திக்கிற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நேரடியாக சொன்ன போதும் உமரே தனக்கு பக்கத்தில் அலியை தனக்கு இணையான ஒரு தலைவரை போல் வைத்து அழகு பார்த்தவர் அலி ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்தின் போது உஸ்மான் ரலியல்லாஹுக்கு இணையாக அந்த பொசிஷனுக்கு வர வேண்டிய தகுதி உள்ளவராக இருந்தவர் அலி ரலியல்லாஹு. ஆனால் மஷூராவின் முடிவு அலி அவர்களும் ஏற்றுக்கொண்டு யோகமித்த முடிவின்படி உஸ்மான் ரலியல்லாஹு வந்தார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்படும் போது எதிர்காலத்தை சிந்தித்த பிள்ளை. இத்தனைக்கும் உஸ்மானுக்கும் அலிக்கும் இடையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏசியதாகவோ அலி ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு ஏசியதாகவோ எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி செய்யும் போது அதாவது ஆட்சி நடத்தும் போது எடுத்த எந்த தீர்மானங்களுக்கும் அலி அவர்கள் குறுக்கிட்டதில்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கிடையில் இல்லாவிட்டாலும் கூட ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்குவதற்கு ஒரு பெருங்கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆதையால் தகப்பனாரே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் தயவு செய்து மதீனாவை விட்டு போய்விடுங்கள் சொன்னார். ஆனால் அலி ரலியல்லாஹு சொல்லிவிட்டார்கள், நான் உஸ்மான் ஒரு மந்திரி மாறி இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் எப்படி நான் உஸ்மானை விட்டு போவேன் என்று அவர் இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹுக்காக போராடினார். தன்னுடைய மகனையே அழைத்து மகனுக்கு கூட காயம் ஏற்படும் விதத்தில் அர்ப்பணிப்பு செய்தார். ஆனால் அந்த பாவி கூட்டம், அந்த ஹவாரிஜிகள் கூட்டம் என்ன சொன்னார்கள்? இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமே அலி ரலியல்லாஹு என்று பழியை தூக்கி போட்டார்கள்.
பனைமரத்துக்கு மேல காக்கா போய் நிக்க பனைமரம் கீழே பனம்பழம் கீழே விழுந்து விட்டால் இந்த காக்கா தான் பனம்பழத்தை கீழே தள்ளிச்சு என்று ஒரு மூடத்தனமான உதாரணம் நம்மிடத்தில் சொல்வதை போல் அன்றைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பழியை சிலர் அலியின் மீது போட்டார்கள். அப்போ இந்த பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்காலத்தில் இப்படி இழிச்சொல்லிற்கு நீங்கள் ஆளாகுவீர்கள், ஆகையால் போங்கள் என்று சொன்னேன், நீங்கள் மறுத்தீர்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்றார். தகப்பனாரே, அதே போன்று நான் சொன்னேன், உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு உங்களை ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் மதீனாவில் இருக்கிற பெரியவர்கள், மிஸ்ரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு பைஅத் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இங்கு வந்தவர்கள் மட்டும் அல்ல தகப்பனாரே, ஷாம் தேசத்திலிருந்து மக்கள் வரட்டும், ஷாமை ஆதரிக்கிற மக்களும் வரட்டும், அவர்கள் எல்லாம் வந்து பைஅத் செய்ததற்கு பிறகு நீங்கள் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் பைஅத் செஞ்சு உஸ்மான் அலி அவர்களுக்கு பிறகு, அலியே நீங்கள் தான் அமீர், நீங்கள் தான் அமீருல் முஃமினீன், நீங்கள் தான் கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் முடிவெடுத்த போது மகன் என்கிற முறையில் தகப்பனார் இடத்திலே ஒரு போய் பேசுகிறார். அப்படிதாங்க அரசியல் நடவடிக்கைகளை இப்படித்தான் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். சலசலப்பில் தன்னுடைய பேரவர் அடிபடும் விதத்தில் நடைபெறவில்லை. பரபரப்பாக அறிக்கை விடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் இல்லை. நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட் வரை அமைதியாக அவதானித்து எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளையும் இப்போதே யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு தந்தை இடத்தில் சொன்னார். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே, அவர்கள் எல்லாம் நமக்கு வாக்கு தர வேண்டும் என்பது உண்மைதான், அவர்கள் எல்லாம் நம்மை ஆதரவு தர வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக காத்திருந்தால் இங்கே இத்தனை லட்சம் மக்கள் தலைவர் இல்லாமல் தவிப்பார்களே, இது இஸ்லாமிய ஷரியத்திற்கே முரணானது என்று நான் உணர்கிறேன். ஆதலால் முதலில் பைஅத், அதற்கு பிறகுதான் ஷாம் தேசத்தினுடைய விவகாரம் என்று சொல்லி அதையும் நீங்கள் மறுத்தீர்கள். நம்பர் 3 இப்ப வர்றார். எப்போ சொல்லுகிறார், எப்படி தந்தையே, அந்த சம்பவமும் முடிந்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்திற்காக பஞ்சாயத்து பேசுவதற்காக 2 பேர் வந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய சார்பாக சுபைர் ரலியல்லாஹு அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அவரிடத்திலே நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகிறார்கள். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன நடந்தது என்கிற விஷயத்தை அவரை உட்கார்ந்து பேசுவதற்குண்டான அவகாசத்தை ஏற்படுத்தாமல், என்ன நடந்தாலும் அதற்கு எதிர்விளைவு உண்டு பண்ணுவதற்கு சபையா கூட்டம், ஷியாக்களின் கூட்டம், ஹவாரிஜிகளுடைய கூட்டம் தயாராக இருக்கும் போது நான் சொன்னேன், இந்த பேச்சுவார்த்தையின் போது தயவு செய்து நீங்கள் இருக்காதீர்கள் என்று. அதிலும் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த பலனை தராமல் ஜமல் யுத்தம் வரை கொண்டு போய் வந்தது. ஆமா, அப்போ சொன்னார், 2 பேர் பேச்சுவார்த்தைக்காக வராங்க, நீங்க உட்கார்ந்து பேசாதீங்க, ஏனால் நீங்கள் உட்கார்ந்து பேசினால் அதை பிரச்சனை பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது என்று அதையும் தந்தைக்கு சொல்லுகிறார். அதையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதுருப்பத்தின் பிரகாரம் தான் ஒரு அமீராக இருக்கும் போது தனக்கு முன்னிலையில் நடத்தப்படுவதுதான் அது உசித்தம் என்று அவர் முடிவு செய்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதற்கு பிறகு எதிர்பார்த்த பலனை அது தராமல் மாறாக ஜமல் யுத்தம் வரை கொண்டு போய் சேர்த்தது. இப்படி 3 விஷயங்களையும் மகனிடத்திலே, தந்தை இடத்திலே மகன் சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் செய்தீர்கள் தந்தையே, ஆனால் நாம் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த சமுதாயத்தில் ஏற்படாமல் பிரச்சனைகளும் பின்விளைகளும் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நாளை நடைபெறக்கூடிய விஷயத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நாளைக்கு நடைபெறக்கூடிய இந்த போரை நான் அப்படித்தான் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் இப்போது ஒரு அமீர் என்கிற அடிப்படையில் ஹிலாஃபத், ஒரு கலீஃபாவாக பொறுப்பேற்றதற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும், முஸ்லிம்கள் அனைவரும் பைஅத் உங்களுக்கு தர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய எதிரிகள், உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இதை கூட வேறு மாதிரியாக்கி நாளைக்கு உங்கள் நன்மதிப்பிற்கு களங்கத்தை ஏற்படுத்திவிட போகிறார்கள் என்று அவர் அழுத ஒரு சம்பவத்தையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்படி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தந்தையுடைய ஆட்சி காலத்தில் தந்தைக்கு எக்காரணத்தை கொண்டும் களங்கம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தார். சமுதாய ஒற்றுமை எக்காரணத்தை கொண்டும் கேலி கூத்தாக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார். எப்படியாவது ஷாம் தேசமும் மதீனாவும் ஒன்று சேர்ந்து விடாதா? எப்படியாவது அலியும் முஆவியாவும் ஒன்று சேர்ந்து விட மாட்டார்களா? இந்த சமுதாயம் ஓரடியில் நிற்காதா? எல்லோரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், முஹம்மது ரசூலுல்லாஹ், அல் குர்ஆன் திக்ருல் லில் ஆலமீன் என்று சொல்லுகிறோமே, இந்த கொடியின் கீழ் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு விடக் கூடாதா என்பதில் ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் தன்னாலான எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவராகத்தான் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செயல்பட்டார்கள் சகோதரர்களே. இவர் எதிர்பார்த்ததை போலவே, இவர் பயந்ததை போலவே அங்கே நடந்த
ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டில் நடைபெற்ற சிஃபின் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இருதரப்பிலும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு நாம் பார்த்ததன் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்கிற ஒரு ஹவாரிஜை சார்ந்த ஒரு ஹாரிஜி என்ன செய்து விடுகிறான்? அலி அவர்களை கொன்று விடுகிறான். இந்த நேரத்தில் மரணிக்கக்கூடிய தருவாயில் அன்றைக்கு மதீனாவில் பொறுப்பாளராக, மதீனாவின் கலீஃபாவாக தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரே தலைவராக அன்றைக்கு ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் தான் எல்லா மக்களின் முன்னிலையிலும் தென்பட்டார். இத்தனைக்கும் இவர் ஆட்சியை விரும்பாதவர். தகப்பனார் கலீஃபாவாக இருக்கும் போது கூட எந்த மாகாணத்திலும் ஆளுநர் பொறுப்பை கூட ஏற்காதவர். எப்படி வச்சிருந்தாங்க பாருங்க பிள்ளைகளை, எப்படி வைத்திருந்தார்கள் பாருங்கள் பிள்ளைகளை. உமர் இப்னு கத்தாப் எப்படி அப்துல்லா பின் உமருக்கு எந்த விதமான அரச பதவியையும் கொடுக்காமல், அரச பதவியை அவர் கொடுக்கல, ஆலோசனை சொல்லக்கூடிய பதவியை தான் கொடுத்தார். அதே போன்றுதான் அலி இப்னு அபி தாலிப் தன்னுடைய வாரிசுகளை வைத்திருந்தார். அவர் நினைத்திருந்தால் இந்த மாகாணத்திற்கு மகனே நீ, அந்த மாகாணத்திற்கு மகனே நீ என்று என்ன செய்திருக்கலாம்? அவர் ஆட்சியில் பங்கை கொடுத்திருக்கலாம். ஆனால் பிள்ளைகளை அவர் ஆட்சியாளர்களாக ஆக்க வேண்டும் என்று எந்த நோக்கமும் அவருக்கு இருந்ததில்லை. ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், விதி வேறு மாறி விளையாடி அலிக்கு பிறகு ஹசன் தலைவராகக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே வந்தது. அப்போதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் இருக்கும் போதுதான் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டும், தனக்கு பிறகு எப்படிப்பட்ட அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய நெஞ்சில் ஆழமாக பதிய வைக்கும் விதத்தில் ஒரு சிறிய, ஒரு அழகான ஒரு உபதேசத்தை, மரண சாசனத்தை எழுதி வைக்கிறார். அதாவது மரண சாசனத்தை குறிப்பிடுகிறார். மகன்களை கூப்பிட்டு, யாரை கூப்பிடுறாரு? ஹசனை கூப்பிடுகிறார், ஹுசனை கூப்பிடுகிறார். இருவரும் வந்து பக்கத்தில் அமர்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வேறொரு மனைவி ஹனஃபியா என்கிற இன்னொரு மனைவியின் மகனாக இருந்த அவரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு அந்த மகன்களிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? ஊசிகுமா பித்தக்வல்லாஹ், என் அருமை மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். வ அல்லா தபகிய துன்யா வ இன் பகத்குமா, இந்த உலகம் உங்களை விரும்பினாலும் உலகத்தை நீங்கள் விரும்பாதீர்கள். வலா தப்கியா அலா ஷைஇன் சுபிய அன்குமா, இந்த உலக விஷயத்தில் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட எந்த விஷயத்தை நினைத்து மடுவாதீர்கள். வ கூலா அல் ஹக், எப்போதும் உண்மையை சொல்லுங்கள். வர்ஹமா அல் யதீம், அனாதைகளுக்கு பரிவு காட்டுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மறுமைக்காகவே வாழுங்கள். அநீதம் செய்யப்பட்டவருக்கு உதவியாக இருங்கள். அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உரிமையை வாங்கி கொடுப்பவனாக இருங்கள். அநீதம் செய்பவனுக்கு நன்மையை எடுத்து சொல்பவனாக இருங்கள் என்று ஒரு அழகான உபதேசத்தை சொல்லிவிட்டு இறுதியில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி செயல்படுங்கள். வலா தஅஹுதுகுமா ஃபில்லாஹி லௌமத்து லாயிம், அல்லாஹ்வின் வேதத்தை செயல்படுத்துகிற விஷயத்தில், ஷரியத்தை செயல்படுத்துகிற விஷயத்தில் நிந்திப்பவர்களின் எந்த நிந்தனைக்கும் நீங்கள் அஞ்சாமல் வீரநடை போட்டு வாழுங்கள் என்று அங்கே வசியத்து செய்கிறார். ரொம்ப முக்கியம். குறிப்பாக முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், மரணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் மனதில் ஆழமாக வைக்க வேண்டிய விஷயம். ஆமாம் சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பித்து 30 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்கிறோம். இந்த 30 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த இளைஞர்கள் அன்றைக்கு ஒரு 35 வயதில் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு வயது 65. அன்றைக்கு 40 வயதில் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்களின் வயது 70 வயதை அடைந்த, 65 வயதை அடைந்த தௌஹீத் கொள்கையில் ஊன்றி நிற்கக்கூடிய பெரியவர்களின் வாரிசுகள் எங்கே இன்றைக்கு? எல்லா இடங்களிலும், கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தால் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தௌஹீத் பிரச்சாரத்திற்காக அன்றைக்கு உரத்து குணம் எழுப்பிய, அன்றைக்கு தம்மாலான எல்லா தியாகங்களையும் செய்த பெரியவர்கள் இன்றைக்கும் பெரியவர்களாய் வீட்டில் தான் முடங்கி கிடக்கிறார்களே தவிர அவர்கள் வாரிசுகள் இந்த பணியில் பெரும்பாலும் இல்லை. ஏன்? இப்படி ஒரு வசியத்தை அவர்கள் செய்யாததனால் தான். கொஞ்சம் பாருங்கள், திருக்குர்ஆனில் உலக மக்கள் எல்லாம் படிப்படை பெறும் விதத்தில் அல்லாஹ் சொல்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்கிய வேளையில் என்ன செய்தார் தெரியுமா? மரணம் நெருங்கிய நேரத்தில் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, யா பனிய, என் அருமை மக்களே, மாதா புதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள்? உடனே அந்த பிள்ளைகள் எல்லோரும் சொன்னார்கள், தந்தையே, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக வ இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத். தந்தையே, நீங்கள் கவலைப்படாதீர்கள்,
தந்தையை நீங்கள் பதட்டப்படாதீர்கள். உங்களுக்கு பிறகு உங்கள் இறைவனான, உங்கள் மூதாதையர்களின் இறைவனான இப்ராஹிமின் இறைவனான இஸ்மாயில், அந்த இசாக்கின் இறைவனான இவர்களுடைய இறைவனைத்தான் நாங்களும் வணங்குவோம் என்று சொன்னதற்கு பிறகுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹே பிரிந்தது. ஏன்? பிள்ளைகளை மார்க்க வழியில் வளர்க்க வேண்டியது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அதை உணர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையின் போது, உயிர் பிரிவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கும் போது மக்களை அழைத்து வசியத்து செய்கிறார். இருவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மூன்றாவது பிள்ளை யார்? முஹம்மது இப்னு ஹனஃபியா. அவருடைய பேர் முகமது. அவர் அலிக்கு பிறந்த பிள்ளை, ஆனால் ஃபாத்திமாவிற்கு பிறந்த பிள்ளை அல்ல, இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்துவிட்டு, மகனே, ஹல் ஹஃபிஸ்த மா ஔஸைத பிஹி அஹ்வைக், உன் இரண்டு சகோதரர்களுக்கும் நான் செய்த உபதேசத்தை நீயும் காதல் கேட்டாயா? ஆமாம் தந்தையே, கேட்டேன். அதை நீ செயல்படுத்து. மகனே, இந்த இருவர்களும் உன்னுடைய மூத்த சகோதரர்கள், அவர்களை மதிக்க நீ தவறிவிடாதே. அவர்கள் போகிற வழியில் தான் நீ போக வேண்டும். அவர்கள் இருவரும் உன்னை விட சிறப்பை பெற்றவர்கள், பெருமானாரின் தோளில் வளர்ந்தவர்கள், பெருமானார் ஆசையோடு வளர்ந்தவர்கள் என்கிற செய்தியை சொல்லி அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு சில வசியத்தை செய்து அலி ரலியல்லாஹு அவருடைய உயிர் பிரிகிறது. இப்படி அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அலி அவர்களுக்கு ஒரு கேடயத்தை போல், அலி அவர்களின் அமைதியான ஒரு ஆயுதத்தை போல், அலி அவர்கள் நடந்து செல்லுகிற பாதைக்கு ஒரு வாகனத்தை போல், அலி அவர்களுக்கு மழை பெய்யும் போது மழையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு குடையை போல் ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அலியோட மரணப்படுக்கை அலி அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்ததற்கு பிறகு அங்கே இருக்கிற சூழ்நிலையை அமைதிப்படுத்தும் விதத்தில், அங்கிருக்கிற மக்களுக்கு மார்க்க சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற விதத்தில் எல்லாரையும் வைத்துக் கொண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சுருக்கமான உரை அங்கே நிகழ்த்துகிறார். இஸ்லாமியர்களின் இஸ்லாத்திலே உள்ள ஒரு மரபு, ஜனாசாவின் போது யாராவது இறந்து அடக்கம் செய்யப்படும் போது நாம் மார்க்கத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் உபதேசிக்கிறோம் அல்லவா? அதற்கு முன்னுதாரணம் தான் இது. என்ன செய்கிறார்? ஹசன் எழுந்திருக்கிறார். அலி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரையும் வைத்துக் கொண்டு ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லக்கத் ஃபாரகக்கும் ரஜுலுன் அம்சி மா சபகஹுல் அவ்வலூன். இங்கரிடத்தில் இதோ ஒரு மனிதர் உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். ஒரு மனிதர் உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். யார் தெரியுமா? மா சபகஹுல் அவ்வலூன பிஇல்மின் வலா அத்ரகஹுல் ஆகரூன். அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற இல்ம், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற ஞானம், மார்க்க கல்வியை அதற்கு முன்பு வாழ்ந்த யாருக்கும் கொடுத்திருக்கவில்லை, இவருக்கு பின்பு வாழக்கூடிய யாருக்கும் கொடுக்க போவதும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு இடத்திற்கு அனுப்பி வெற்றி வாங்கி கொண்டு வா என்று அனுப்பினால் இவரைத்தான் கொடியை கையில் கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். அதே போன்று இவரும் சென்று அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு அந்த வெற்றியை பெற்று திரும்ப வருவார்கள். இப்படியெல்லாம் தியாகம் செய்த இந்த அலி இந்த உலகத்திற்கு எதை விட்டு விட்டு செய்திருக்கிறார் தெரியுமா? 700 திரகம் தான் விட்டு சென்றிருக்கிறார். அதை கூட எங்களுக்காக அல்ல, அவருடைய பணியாளருக்காக. அதை சொல்றார். ஏன்னா ஒரு அரசராக வாழ்ந்தவர் எவ்வளவு சொத்துக்களை சேமித்து வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த சொத்துக்களை எல்லாம் அசையும் சொத்தாக, அசையா சொத்தாக வாரிசுகளுக்கு எப்படி எல்லாம் கொடுத்து விட்டு போக முடியும்? அதை இந்த மக்கள் புரியும் விதத்தில் பாருங்கப்பா, பெருமானாருடைய காலத்தில் இருந்து தியாகம் செய்த உடல் இன்றைக்கு பிணமாக இருக்கிறது. பெருமானாரின் காலத்தில் இக்கட்டான சூழ்நிலைகள் போதெல்லாம், போர்க்களத்திற்கு பெருமானார் அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் முன்னிலையில் நின்று கொண்டு அதுவும் கொடியை பிடித்துக் கொண்டு போராடியவர் அலி. சொல்றாரு, கொடி பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் முதல் அடி விழும் சகோதரர்களே. போர்ல போகும்போது எதிரிகளுடைய கண் யாரை நோக்கி அம்பை விடும் என்றால் கொடியை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். கொடி சாய்ந்து விட்டால் அந்த அணி தோற்று விட்டது என்பது போரின் மரபு. அப்போ என் தந்தை காலமெல்லாம் கொடி பிடித்தவர் இந்த மார்க்கம் வளர, என் தந்தை காலமெல்லாம் மார்க்க வழியில் இருந்த ஞானி எல்மு உடையவர். ஆனால் இதோ உலகத்தை விட்டு பெரியும் போது 700 திரகத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். எனக்கோ என் தம்பிக்கோ அல்ல, அவருக்கு பணிவிடை புரிந்த இந்த பணியாளருக்கு என்று சொல்லி அந்த மக்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு நீண்ட ஒரு சுருக்கமான ஒரு உபதேசத்தை அலி இப்னு அபி தாலிபின் மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார். காரணம், இங்கே இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையில் மக்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட சூழ்நிலையிலேயே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இல்மி என்கிற ஒரு வார்த்தையை அங்கே குறிப்பிட்டு மார்க்க கல்வி, ஷரியத்தினுடைய முக்கியத்துவம் என்பது போன்ற விஷயத்தையும் அங்கே சொல்லி மக்களின் சிந்தனையை கொஞ்சம் திசை திருப்புகிறார். இதனுடைய மதிநுட்பம். இதை உலமாக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால்,
அலியின் மரணத்தில் இருந்து, மரணமான அந்த கணத்தில் இருந்தே நபிகள் நாயகம் சொன்ன முன்னறிவிப்பை செய்வதற்கு ஹசன் தயாராகிவிட்டார். என்ன முன்னறிவிப்பு? என்ன முன்னறிவிப்பு? பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற, சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற இரண்டு முஸ்லிம்களின் பிரிவுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவன் என் பிள்ளைன்னு சொன்னாங்களே, அதை எப்பொழுது இருந்து அவரு செயல்பாட்டுக்கு கொண்டு வராரு? அலி உயிரோடு இருக்கும் போதே செய்தார். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்திலே, அதை ஒரு பிராக்டிக்கலாக கொண்டு வரக்கூடிய பணியை அலி இறந்த அடுத்த கணத்திலேயே ஆரம்பிக்கிறார். இதே வேறொருவர் பிள்ளையாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இருப்பார்கள். பாருங்க, இந்த மார்க்கத்திற்காக உழைத்த அலியை முஆவியாவின் கூட்டம் கொன்று விட்டது என்றல்லவா அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஷியாக்கள் சொல்வதை போல், இந்த ஷியாக்கள் லஅனஹுல்லாஹு அலைஹிம் சொல்வதை போல், இந்த அஹ்ல பைத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவிற்கு எதிரானவராகத்தான் இருந்திருந்தால் ஏன் அந்த மரண நேரத்தில் ஒரு சிம்பத்தி அவரால் கிரியேட் பண்ணியிருக்க முடியாது? முடியுமா? இல்லாதங்க. பெரும்பாலும் அரசியல் கட்சி ஏன் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கு தெரியுமா? அனுதாபத்தை வைத்துத்தான். எல்லா அரசியல் கட்சியும், தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக அளவில் ஜனநாயக நாடு என்று இவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த எல்லா இடங்களிலும் அரசியல் கட்சிகளுக்கு உயிர் இன்றும் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்றால், உயிர் நரம்பு இன்னும் அறுபடாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால், அவ்வப்போது அவர்கள் கிரியேட் செய்யக்கூடிய சிம்பதியும் எம்பதியும் தான். ஆமா, அனுதாபனையை வைத்துக் கொண்டுதான். அப்போ ஹசன் இப்னு அலி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்திருந்தால், ஹசன் இப்னு அலி அங்கே இருக்கக்கூடிய முடிசூடா மன்னராக அல்லது முடிசூடப்பட்ட இளவரசனாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தால், அங்கே ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி இருந்தால் போதும், எல்லா மக்களும் என்ன முறுக்கேறி அன்றைக்கு அவருக்காக எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் அவர் சொல்றாரு, என் தந்தை அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தவர், என் தந்தை இந்த மார்க்கத்திற்காக போராடியவர், என் தந்தை மார்க்க கல்வியில் வேரூன்றியவர், என் தந்தை எங்களுக்காக எதையும் விட்டு செல்லவில்லை, அப்பொழுக்கற்ற தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்பதை அங்கே ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்கிறார். இதற்கு பிறகுதான் அலி அவர்கள் இறந்ததற்கு பிறகு என்ன செய்வது? சிலர் போய் அலியிடத்திலே கேட்கிறார்கள். அந்த மரண தருவாயில் வசியத்தெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரத்தில், அலியே, நீங்கள் யாரையாவது கலீஃபாவாக நியமித்து விட்டு போங்கள். ஏன்னா அதுவும் குலஃபாக்களுடைய ஒரு சுன்னத்தாக மாறி போய்விட்டது. ஏன்? அபூபக்கர் சித்திக் அவர்கள் மரணிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு பிறகு உமர்னு தெளிவா சொல்லிட்டாங்க. உஸ்மான் அவர்கள் ஷூராவை வைத்து அவரும் ஒரு கிளியர் பிக்சர் போட்டு கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆனால் அலி இப்னு அபி தாலிப் தான் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யாரையும் தலைவராக நியமிக்காமல், நான் யார் பேரையும் நான் முன்மொழிய மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அங்கேயும் கூட பாருங்கள், அந்த மக்களுக்கு இருந்த மார்க்க உணர்வு. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய வரலாறு ஏன் படிக்கிறோம்னா இதுக்கு தான். அங்கேயும் மரணப்படுக்கையில் இருக்கிறார், கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. அப்போதும் கூட சகோதரர்களே, ஃபார்மாலிட்டிக்காக அவர்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல. அலியே, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு பிறகு ஒரு அமீரை நீங்கள் நியமிக்காமல் போனால், உங்களுக்கு பிறகு ஒரு அமீரை நீங்கள் நியமிக்காமல் போனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் போய் என்ன பதில் சொல்லுவீர்கள் என்று தான் கேட்டார்கள். அலி அதற்கும் பதில் சொன்னார், நான் சொல்லுவேன், என்னுடைய வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சமுதாயத்தை விட்டு விட்டு போனார்களோ அதே போன்று நானும் விட்டு விட்டு போகிறேன் யா அல்லாஹ். இந்த சமுதாயத்திற்கு எது நன்மையோ அதை நீ செய்வாய் யா அல்லாஹ், இந்த சமுதாயத்திற்கு எது தீமையோ அதிலிருந்து அவர்களை நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ் என்று சொல்கிறேன். அபூபக்கர் சித்திக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது அபூபக்கர் தான் தனக்கு அடுத்த தலைவர் என்பதை மறைமுகமாகத்தான் ஒரு சில கட்டத்திலே சொல்லி இருக்கிறார்களே தவிர, தனக்கு அடுத்து மதிப்பு கொடுக்கப்பட வேண்டிய நபர், தனக்கு பிறகு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டிய நபர் அபூபக்கர் சித்திக் என்கிற ரீதியில் தான் சொல்லி இருக்கிறார்களே தவிர, ஒட்டுமொத்த மக்களையும் வைத்துக் கொண்டு மரணப்படுக்கையில் அவர் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு கலீஃபா இதோ இவர்தான் என்று சொல்லவில்லை. அப்போ எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஒரு நன்மையை கொடுத்து விட்டு போனானோ அதே போன்ற நன்மையை அல்லாஹ் எனக்கு பிறகும் தருவான் என்கிற நம்பிக்கையோடு நான் போகிறேன் என்று சொல்லி உயிரோடு. சுப்ஹானல்லாஹ். இப்படி சகோதரர்களே, ஒரு யதார்த்த மனிதர்கள், சாதாரணமான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களையும் விட, ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லா வாழ்க்கையும் விட, எல்லா விஷயத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாகவும், ஒரு நேர்த்தியாகவும், ஒரு மதிநுட்பம் மிகுந்ததாகவும், ஒரு முறைப்படுத்தப்பட்டதாகவும் இருந்ததனால் தான் அந்த சஹாபாக்களின் வரலாறை இன்று மட்டுமல்ல கியாமத் நாள் வரை இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். ஆமா, உடனே அந்த மக்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். மிகச் சரியாக ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு ரமதானுடைய மாதத்தில் ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தகப்பனார் அலி அவர்களுக்கு பிறகு அந்த ஹாரிஜி அப்துர்ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் மூலம் கொல்லப்பட்டதற்கு
பிறகு மக்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் இங்கே என்ன செய்து விடுகிறார்? ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கே தலைவராக அங்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்கே என்ன செய்து விடுகிறார்? 5வது கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 5வது கலீஃபாவாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் எல்லாம் அவருக்கு பைஅத் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போது ஒருவர் அங்கே வருகிறார். யார்? ஹசன் அலி அவர்களுக்கு பைஅத் செய்வதற்காக அங்கே வருவதற்கு முன்பு அலி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். எங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள்? அதாவது அலி ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு அங்கே தொலை வைக்கிறார்கள். அப்போது கைஸ் இப்னு சாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் தான் முதலில் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத்தை கொடுக்கிறார். அவர் ஒரு தளபதி. போர்க்கலைகள் நடைபெறும் போது முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய தளபதிகளில் ஒருவர், அந்த சமுதாயத்தில் போது முக்கியஸ்தராக வாழ்ந்தவர். அவர், ஹசனே உங்கள் கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களுக்கு பைஅத் செய்து கொடுக்கிறேன். உடனே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் கரத்தை நீட்டுகிறார்கள். அவருடைய கரத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள்? உபாயுக அலா கிதாபில்லாஹ் வ சுன்னத்தி நபிஹி வ கிதாலில் முஹல்லீன். 3 விஷயத்தை சொல்கிறார். ஹசனே உங்களுக்கு நான் பைஅத் செய்து கொடுக்கிறேன். எதற்காக தெரியுமா? முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் வேதத்தின்படி, அடுத்து நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் படி, அடுத்து இங்கே அலி அவர்கள் யாருக்கு எதிராக போரிட்டார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்களும் போரிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும் என்பதன்படி பைஅத் செய்கிறேன். அங்கே இவரு பதில், அல்லாஹ்வின் வேதத்தின் மீதும் அல்லாஹ்வின் வேதத்தின்படியும் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டுதல் படியும் தான் நான் என்ன செய்வேன்? பைஅத்தை பெறுவேனே தவிர 3வது 4வது நீங்க புதுசா சொல்லாதீங்கன்னு அங்கேயே பிதத்துக்கு ஒரு அடிக்கிறேன். பாருங்க, அதாவது மார்க்கத்தின் எந்த விஷயத்தையும் அவர்கள் எங்கேயும் தனியா வைக்கவில்லை. அரசியலா, போர்க்களமா, குடும்பமா, ஷரியத்தா, குர்ஆனா, சுன்னாவா, எல்லாம் ஒரு வட்டத்திற்குள். இந்த நேரத்தில் அதை பேசக்கூடாது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல், அதுதான் நமக்கு இஸ்லாம். நீ இன்றைக்கு இதை சொல்லுவார், நாலாவது இன்னொன்னு சொல்லுவாரு, அடுத்து வரவர் இன்னொன்னு சொல்லுவார். எல்லாம் குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அங்கே என்ன செய்கிறார்கள்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே பைஅத்தை அந்த மக்களிடத்தில் பெறுகிறார்கள். பைஅத்தை பெற்றதற்கு பிறகு ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் அல்லவா அவர் இறங்கி இருக்கிறார். ஆட்சி கட்டில் அவர் ஏறி அமர்ந்தது கலீஃபா என்கிற பெயரை பெறுவதற்காகவா? ஆட்சி கட்டில் அவர் அமர்ந்திருப்பது அமீருல் முஃமினீன் என்று மக்கள் எல்லாம் அவரை வாயார புகழ்வதற்காகவா? இல்லை, தன் பாட்டனார் சொன்ன வசியத்தை நெஞ்சில் வைத்திருக்கிறார். தன் பாட்டனார் சொன்ன உபதேசத்தை நெஞ்சில் வைத்திருக்கிறார். என்ன சொன்னாரு? இந்த என் மகனை வைத்துத்தான் அங்கே சமாதானம் ஏற்படும். ஆமா, அந்த வருடத்திற்கு இஸ்லாமிய வரலாறு தருகின்ற பேரே ஆமுல் ஜமாஅ, ஜமாஅத்துடைய வருடம். அது ஆமுல் ஜமாஅ, ஒற்றுமைக்கான வருடம். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டில் பெருமானாரின் அன்பு மனைவி கதீஜா இறக்கிறார்கள். பெருமானாரை தூக்கி வளர்த்த அபூ தாலிப் இறக்கிறார்கள். பெருமானார் தாயிஃப் நகரத்திற்கு சென்று அடிவுதைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த வருடத்திற்கு எப்படி இஸ்லாமிய வரலாறு ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு என்று பெயரை சொன்னதோ அதே போன்று மிகச்சரியாக ஹிஜ்ரி 40ஆம் வருடத்தில் ஹசன் இப்னு அபி தாலிப், ஹசன் இப்னு அலி அவர்கள் தலைவராக ஆனதற்கு பிறகு அங்கே ஒரு மாபெரும் சமாதானம் ஏற்படுவதை உணர்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வருடத்திற்கு ஆமுல் ஜமாஅ என்கிற அற்புதமான பெயரை சூட்டினார்கள். அடுத்து ஒரு மதிநுட்பமான பேச்சு. ஏரியாச்சு கலீஃபாவா முதல் முறை அரசாங்கத்தை புதிதாக ஒரு அமைச்சரவை பொறுப்பேற்றதற்கு பிறகு எதில் உங்கள் முதலமைச்சர் முதலில் கையெழுத்து போடுவார் என்பதெல்லாம் வைத்து கூட அரசியல் பண்ணுகிறார்களே, இதை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்ததே இஸ்லாமிய ஷரியத் தான். எல்லா கலீஃபாக்களும் ஆட்சியில் ஏறியதற்கு பிறகு அவர்கள் நிகழ்த்திய முதல் முறை அந்த சமுதாயத்திற்கு ஒரு மரண சாசனத்தை போல இவரும் ஏறி ஒரு அழகான முறையை நிகழ்த்துகிறார். என்ன உரை தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? மக்களிடத்தில் பைஅத்தை பெறும்போது மக்கள் எல்லாம் வரிசையில் நின்று ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னபோது ஹசன் இப்னு அலி குறிப்பாக ஈராக் தேசத்து மக்களிடத்திலே பைஅத் பெறும்போது சொன்னார்கள், இன்னக்கும் சாமிஊன் முத்தீஊன், நீங்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டதன்படி நீங்கள் கட்டுப்பட வேண்டும். துசாலிமூன மன் சாலம்து, நான் யாரிடத்தில் வேண்டுமானாலும் சமாதானத்தை ஏற்படுத்துவேன். நான் யாரோடெல்லாம் சமாதானத்தை ஏற்படுத்துகிறேனோ நீங்களும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்களின் மனநிலை எப்படி இருக்குது? எல்லா மக்களுடைய மனநிலையும் சமாதானத்தில் இல்ல.
மூத்த சஹாபாக்களும் அலியின் வாரிசுகளும் அவர்களோடு இருந்தவர்களுக்கு தான் சமாதானம் வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதே தவிர, குறிப்பாக பிற்காலத்தில் வந்தவர்கள், அதாவது இந்த ரத்தத்தை பார்த்தவர்கள், போர்க்களத்தை பார்த்தவர்கள், ஜமலிலும் சிஃபீனிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை பார்த்தவர்கள், அவர்களை ஒரு வழி பண்ணிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தார்கள். குறிப்பாக ஈராக் தேசத்து மக்கள். அந்த மக்களுடைய மனநிலையை மாத்திராங்க. அவர் தாங்க லீடரு, அவர்தான் லீடர். சிங்கத்தை அதன் குகையிலேயே சென்று சந்திப்பதை போல் ஈராக் தேசத்து மக்களை வைத்து சமாதானத்திற்குண்டான முதல் படியின் மீது ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா ஏறி வருகிறார்கள். நான் யாரோட சமாதானம் பண்றனோ அவங்களோட நீங்களும் சமாதானம் பண்ணணும். ஆனால் இப்படி அவர்கள் சொன்னபோது யாரும் அதை வித்தியாசமாக பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? அடுத்தவர் இன்னொரு வார்த்தையை போடுறாரு, நான் யாரோடு போர் செய்கிறேனோ அவர்களோடு நீங்கள் போர் செய்ய. சமாதானம் மட்டும் சொன்னா இந்த மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, ஆஹா வேற ரோட்ல போறாரு, ஆஹா இவரு நம்ம அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வராது, கத்தி எடுக்கிற வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில எப்படி ஒரு மதிப்பமான பேச்சு பாருங்க. நான் யாருக்கிட்ட சமாதானம் பண்றனோ நீங்க அவங்க கிட்ட சமாதானம் பண்ணணும். கொஞ்சம் ஆச்சரிய கண்ணை மக்கள் கொஞ்சம் புருவத்தை உயர்த்துகிறார்கள். அடுத்து போடுறாரு, நான் யாரிடத்தில் போர் புரிகிறேனோ அவர்களிடத்தில் நீங்கள் போர். அப்படின்னா கரெக்ட் தான். ஆமா தலைவர், நீங்க யார்கிட்ட சண்டை போட போறீங்களோ அவங்க கிட்ட தான் நாங்கள் வர போறோம். உடனே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, ராக்கு மக்கள் உட்பட எல்லோரும் ஒன்று சேர்ந்து அங்கே ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய கரத்தை பற்றி, நீங்கள் தான் எங்களுக்கு அமீர், நீங்கள் சொல்லுகிற வழியில் நாங்கள் போவோம் என்று எல்லோரும் ஏகோபித்த முடிவின்படி அவரை ஒரு அமீராக தேர்ந்தெடுக்கிறார்கள். இங்கேயும் ஷாம் தேசத்து மக்கள் பையத்திற்கு வரவில்லை, வரல. தகப்பனுக்கு வாப்பாக்கு பையன் செஞ்சு கொடுத்தாதானே மகனுக்கு கொடுப்பாங்க, வாப்பாக்கே கொடுக்கல, அவரே கிட்ட மகனுக்கு கொடுக்கிறது. அதனால் அவர்களும் வரவில்லை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று வரையில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன். கலீஃபாக்களை பொறுத்தவரைக்கும், குலஃபாவு ராஷிதீன்களை பொறுத்தவரைக்கும் 4 பேர் தான். யாரு? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப். ஆனால் உலமாக்களில் சிலர், இமாம்களில் சிலர் ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்களையும் 5வது கலீஃபாவாக சேர்க்கிறார்கள். அதற்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்கிறது. வரலாற்றை அறிந்து கொண்டிருக்கிற நாம் அதையும் சேர்த்தே தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், நேற்று நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு நாம் சொன்னோம். என்ன ஹதீஸ்? கிலாஃபத் எத்தனை வருஷம்? 30 வருஷம். இப்ப கணக்கு போடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் நடந்து 10ஆம் ஆண்டு பாதியில் இறக்கிறார்கள். சோ 10.5 ஆண்டு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? வஃபாத் ஆகுறாங்க. அதற்கு பிறகு ஆட்சி கட்டியில் அபூபக்கர் சித்திக் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க? எத்தனை வருஷம்? 2 வருஷம்னு கணக்கு. ஆனால் கரெக்டா ஸ்கேல் வச்சு பார்த்தா 2.5 வருஷம். ஏன்னா அந்த ரபியுல் அவ்வல்ல இருந்து வரக்கூடிய, அதாவது கணக்கு படி 2.5 வருது. அதை நம்ம மெர்ஜ் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது 2 தான சொல்லுவோம். ஆனால் அவருடைய கணக்கில் 6 மாதம் இருக்கிறது. அப்ப 2.5 அரைய தனியா வைங்க. அடுத்து யார் ஆட்சிக்கு வரா? உமர் இப்னு கத்தாப். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 10 வருஷம். சோ 10 + 2 12.5, அரை பாக்கி இருக்கு. அடுத்து யாருக்கு வரா? உஸ்மான். அவங்க எத்தனை வருஷம்? 12. சோ 12 + 10 22, 22 + 2 24. அடுத்து யார் வரா? யாரு? அலி. அவர் எத்தனை வருஷம்? 5 வருஷம் சொன்னேன். 24 5 29. இந்த அரையை சேர்த்தா 29.5. ஹசன் அலியோட ஆட்சி கட்டில் ஏறி 6 மாதங்கள் ஆட்சி நடத்தினார்கள். சோ அந்த கணக்கை பார்க்கும்போது என்னங்க இது? இப்ப எல்லாம் ஃளைட் மோட்ல வைங்க, போனுங்க வைக்கும்போது அப்போ டோட்டலா 29 வருஷம் வருது. ஹசன் அலிலான 6 மாதங்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். அப்போ அதோடு சேர்க்கும் போது பெருமானாரின் முன்னறிவிப்பின்படி இவரும் எதில் வருகிறார்? குலஃபாக்களில் ஹிலாஃபத்தில் ஒரு அங்கமாக இவரும் வருகிறார் என்று புள்ளி விவரத்தோடு இமாம்கள் சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்போ கணக்குப்படி பார்த்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின்படி பார்த்தாலும், ஹசன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் ஆட்சி செய்த ஆரம்பத்திலேயே அவர் செய்த இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவரையும் இஸ்லாமிய உலகு குலஃபாவு ராஷிதீன்களின் பட்டியலை சேர்த்துத்தான் அழகு பார்க்கிறது. இந்த ஹசன் அலியல்லானவர்கள் எப்படி தன்னுடைய மதிநுட்பமான போக்கில் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஒன்று சேர்த்தார்கள் என்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, வரலாற்றை கேட்டு பூஸ்டோடு இருக்கிறீங்க, அந்த பூஸ்டோடு நம்முடைய ஃபிர்தௌசியா மதரசாவுக்கு இன்ஷா அல்லாஹ் அள்ளி நீங்கள் கொடுங்கள். ஏன்னா அந்த மதரசாவில் வெளிவரக்கூடிய ஆலிம்கள் தான் இன்னைக்கு தௌஹீத் பேசுறவங்க. ஒரு காலத்திலே புதிதாக வேறு மதரசாவில் படித்தவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மதரசாக்களுக்கு பொதுவாகவே மாணவர் சேர்க்கை மிகவும் குறைந்து விட்ட காரணத்தினால் ஆலிம்களின் பஞ்சத்தில் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க.
சாப்ட்வேர் இன்ஜினியர் லட்சக்கணக்கில், ஒரு வீட்டுல 5 பிள்ளைன்னா 5 இன்ஜினியர் 4 இன்ஜினியர். ஆனா ஒரு ஊருக்கே ஒரு ஆலிம்னா கஷ்டம் தான். பாதலால் அன்பார்ந்த சகோதரர்கள், ஆலிம்களின் தட்டுப்பாட்டை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் வீட்டு உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணா எப்படி ஒரு செலவு பண்ணுவீங்களோ, வரதட்சணை நினைச்சிடாதீங்க, ஒரு உணர்வோடு செய்வீங்களோ அப்படி இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவிற்கு நீங்கள் அள்ளி கொடுத்து நீங்கள் ஆலிம்கள் உருவாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக தாருங்கள் என்று அன்பு வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.